இப்பதான் தெரியுது எதுக்கு பார்வதி கானா வினோத்தை டார்கெட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா முதல் போட்டியில கானா வினோத் டீம் வந்து ஜெயிச்சிட்டாங்க. கரகாட்ட கும்பல் அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா பர்ஃபெக்ட்டா டைமிங்கை கால்குலேட் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா மிச்ச டீம்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு ரொம்ப கம்மியா பண்ணிட்டாங்க, இன்னொரு டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ரொம்ப அதிகமா பண்ணிட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது கானா வினோத் டீம் சூப்பரா பண்ணிட்டாங்க. அதுல கானா வினோத் அமித் இவங்க ரெண்டு பேரும் கால்குலேட் பண்ணாங்கல்ல, அது பர்ஃபெக்ட்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இதனால வந்து இப்ப கானா வினோத் இந்த மனுஷன் வந்து கரெக்டா கால்குலேட் பண்றாரு. இவரு அடிச்சா நம்ம இது ஜெயிச்சிடலாம் அப்படின்றதுனால தான் பாத்தீங்கன்னா பார்வதி டார்கெட் பண்ணிருக்காங்க. நான் கூட யோசிச்சேன் எதுக்கு அவ்வளோ பேரை விட்டுட்டு கானா வினோத்தை வந்து பார்வதி டார்கெட் பண்ணுறாங்கன்னு. இப்போ தான் புரியுது, இந்த மனுஷன் டீம் வந்து ஜெயிச்சிருச்சு மொதல் கேமில், அதுவும் 2 பாயிண்ட் எடுத்துட்டாங்க, இப்போ லீடிங்கில் போயிட்டாங்க. ஸோ அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த டீம் ஜெயிச்சிருச்சுன்னா இன்னும் லீடிங்கில் போயிடுவாங்க, அவங்க டீம் வந்து வின் பண்ணிடும். இந்த இடத்துல கானா வினோத் அப்புறம் இந்த சாண்ட்ரா திவ்யா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள எப்படி ப்ரோ ஒத்துமை வந்ததுன்னு டவுட் இருக்குல்ல. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன மேட்டர்னா, நம்மளுக்கு இந்த டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணும் போதே தெரியும், அந்த 3 டீமாக பிரிக்கும் போது அதில் ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வில்லங்கமான டீம். அதுல வந்து கானா வினோத் திவ்யா சாண்ட்ரா இவங்க எல்லாரும் இருக்காங்க. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சுத்தமா ஒத்துமை இல்லை. அப்படி இருக்கும்போது அடிச்சுக்க, அதாவது பயங்கரமா அடிச்சுக்க கூடிய எல்லா பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா அந்த டீம் அடிச்சுக்காம ஒரு கேம் விளையாடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் கானா வினோத் என்ன பண்ணிட்டாரு, முதல்ல கூட்டு போயிட்டு பாருங்க நம்மளுக்குள்ள 1008 பஞ்சாயத்து இருக்குது, எல்லா பிரச்சனையும் தூக்கி ஓரம் வச்சிருவோம். இப்போ நம்ம ஒரே குடும்பம், ஒரே ஃபேமிலி, ஸோ அதனால எல்லாத்தையும் மறந்துட்டு டாஸ்க் விளையாடும், எல்லாம் ஒருத்தர் கை குத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா திவ்யா கை கொடுக்க வச்சிட்டாரு. அதே மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி கை கொடுத்துக்கிட்டு அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு வச்சார்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா மேஜர் பிளே. ஏன்னா அதே ஒரு வெஞ்சன்ஸோடய திருப்பி கேமுக்குள்ளே வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே பண்ணிருக்க முடியாது. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி ஓரம் வச்சுட்டு இப்போ வந்து டாஸ்க்குள்ளே வந்ததுனால கொஞ்சம் இன்வால்மெண்ட்டோட பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா கானா வினோத்தும் திவ்யாவுக்குமே ஆகாது, இவங்க 2 பேருக்குள்ளே ஏகப்பட்ட சண்டை வரும். ஸோ அந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்போ குறைஞ்சிருக்குன்னா மேபி இந்த டாஸ்க்கும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல தோணுது. ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க டைமிங் கால்குலேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணாங்களே தவிர மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. அதனால தான் இவங்க டீம் ஜெயிச்சது வந்து பிக் பாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காரு. எல்லா டீமுமே பாத்தீங்கன்னா போய் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போய் ஸ்டேஜில் ஆடினாங்க. ஆனால் அது ஆடினதை பார்க்கணுமே. அதாவது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் டான்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கவே கூடாது அப்படின்றதுக்கு கிளியராக அவங்க டிசைட் பண்ணி தான் அந்த மாதிரி தான் ஆட்களை எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் தெரியும் இண்டிவிஜுவலாக ஆட வச்சா நல்லா இருக்காது அப்படின்றதுனால மொத்தமாக ஸ்டேஜில் ஏறி ஆடுங்கடா அப்படின்னு பாட்டுக்கு ஆடுறது ஒன்று, என் பாட்டுக்கு ஆடுறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு ஒரு மாதிரி ஆடலாம். ஏன்னா எதுவுமே யாருமே கண்டுக்க போகிறதில்ல. நீங்க ஒரு காஸ்டியூமை போட்டுக்கோங்க, இந்த சாங்குக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கோ இல்லையோ, நீங்க அந்த காஸ்டியூம் எடுத்து போட்டு நீங்க பாட்டு ஆடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னா கண்ணா பின்னா ஆடுறானுங்க. எனக்கு விக்கல் சீக்கிரம் அவங்க டீம் ஆனது நல்லா இருந்தது, கானா வினோத் இவங்க டீம் ஆனது நல்லா இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இவங்க அது பேர் என்னது கமருதீன் இவங்களாம் ஆடினாங்களே, ஸோ இவங்க டீம் ஆடினதும் நல்லா இருந்தது. எப்படி நல்லா இருந்ததுன்னா ஒரு மாதிரி எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுவாங்களே அந்த மாதிரி இருந்ததுங்க. ஒரு மாதிரி ஒரு யூனிட்டியாக ஒரு மாதிரி ஆடுவாங்களே, அது வந்து இவ்வளோ நாள் நம்ம பார்த்துருப்போம். இது என்னடா இது ஒரு மாதிரி வினோதமான கும்பல் களத்தில் இறக்கிங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஃபன்னாக இருந்தது அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் சொல்ல தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை ஃபன்னாக பார்க்குறீங்களா இல்லை இதெல்லாம் ஒரு டான்ஸா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் கிளியராக தெரியுது, இப்போ இவங்க போடுறாங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பயங்கரமான ஆப்படிக்க போகுது அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு டாஸ்க்கை வச்சு மட்டுமே இந்த வார்த்தை ஓட்ட போறது இல்லை, இது வந்து வீக்லி டாஸ்க். ஸோ இந்த டாஸ்க்ல நான் ஒவ்வொரு தடவையும் கான்செப்டை மாற்றுவேன் அப்படின்ற மாதிரி தான் அனௌன்ஸே பண்ணியிருக்காரு. டீம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழுக்கள் முறையில் தான் தேர்ந்தெடுத்தாங்க. இருந்தாலும் அந்த டீமுக்குள்ள ஏகப்பட்ட டஃப் இருக்கு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர். ஸோ அப்படின்னும் போது இதில் வந்து கண்டிப்பாக சண்டைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்வதி ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் போடுறாங்களே, அந்த ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர் லாஸ்ட் வீடியோ போடும்போது என்ன சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி என்ன ப்ரோ கேமில் வந்து ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஓகே தானே, எப்படி வேணா ஸ்ட்ராட்டஜி போட்டு ஆன்ல அதுல என்ன நேர்மை இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் அப்படி நேர்மையா தான் ஆடணும்னு சொல்ல வரல, நேர்மையாக கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்ல வரேன். ஏன்னா இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஏமாத்தியா எல்லாம் போங்கடிச்சியா எல்லாம் நேர்மையாக ஆடலாம். ஸோ அதில் வந்து நேர்மையாக ஆடி ஒருத்தவங்க ஜெயிக்கும் போது ஒரு இது இருக்கும்ல. என்னதான் ஒரு இது பார்த்தீங்கன்னா குறுக்கு வழியில் ஒரு கிராஸில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அது ஸ்ட்ராட்டஜி தான், தப்புன்னு சொல்லலை. ஆனால் அப்படி பண்ணுறத விட இப்படி ஆடினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா டைமிங்கை இங்கே கால்குலேட் பண்ண முடியல, அதுதான் உண்மை. ஆக்சுவலாக கானா வினோத் டீமு அந்த டைமிங்கை கால்குலேட் பண்ணுறாங்கன்னா நீங்களும் உங்கள் டைம் கால்குலேட் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணால் அது உங்ககிட்ட இருக்க பிரச்சனை என்ன, அந்த டைமை கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியல. சரி ஓகே, அவங்க எப்படி பண்ணாங்க அதே மாதிரி பேட்டர்ன் நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம், நம்ம கரெக்டாக டைமை கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணோம். ஆனால் அப்படி இல்லை, அவன் நல்லா பண்ணுறான், அவனை நல்லாவே பண்ண விடக்கூடாது, அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் பார்வதி பண்ணுறாங்க.
நல்லா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னதான் இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணால் நல்லா தான் இருக்கும்னு அதில் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல வரல. எனிவேஸ் அதான் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸு அப்படின்னு வச்சு நம்மளை சாவடிக்காமல் இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி யோசிச்சாங்களே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாராட்டுகளை சொல்லணும். உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த ஒரு செக்மெண்ட்டை தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டை பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டாஸ்க்கு கொடுத்தா கூட இந்த கோட் டாஸ்க்கு இந்த மாதிரிலாம் டாஸ்க் கொடுத்தா கூட உப்புச்சபில் இல்லாமல் தான் இருந்திருக்கும். ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது என்ன தெரியுமா, இந்த செங்கிலா டாஸ்க் ஏஞ்சல் வெர்சஸ் டெவில் டாஸ்க்கு ஏன்டா இதெல்லாம் கொடுக்கல, ஏன்டா கொடுக்க மாட்டீங்க, அப்படி என்னடா தான் உங்களுக்கு பிரச்சனை, படுபாவீங்களா சொல்லி தொலைங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், இந்த ஏஞ்சல் வெர்சஸ் டெவில் டாஸ்க்லாம் எந்த அளவுக்கு ஹிட்டான ஒரு டாஸ்க்கு, அந்த டாஸ்க்கை உனக்கு கொடுக்கவே மாட்டானுங்க. சரி ஓகே, இதுதான் கடைசி வீக்லி டாஸ்க், இந்த வாரத்தோட வீக்லி டாஸ்க்கே கிடையாது, இதுக்கப்புறம் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்துடும். ஸோ அப்படின்னும் போது கடைசி வீக்லி டாஸ்க்கும் டான்ஸ் மாரத்தான் கொடுத்து முடிச்சிங்கன்னா அப்போ கடைசி வரைக்கும் ஃபிசிக்கல் டாஸ்க்கே இல்லாமல் ஒரு சீசனை நாங்கள் கொண்டு போவோம். ஆனால் சாதிச்சிட்டானுங்க, உண்மையிலே சொல்கிற சாதிச்சிட்டானுங்க. நான் கூட நினச்சேன் சரி ஓகே ஒரு 5வது வாரத்துக்கு அப்புறம் ஃபிசிக்கல் டாஸ்க் ஆரம்பிப்பானுங்க, இல்லை 6வது வாரத்தில் ஆரம்பிப்பானுங்க. கடைசி வரைக்கும் அப்படியே ஒப்பேத்தி ஓட்டி இந்த சீசன் ஃபுல்லாக ஃபிசிக்கல் டாஸ்க்கே இல்லை. எதனால் இப்படி பண்ணுறாங்க? ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுத்தா கண்டென்ட் கொட்டும் அப்படின்றது தெரியும். 1-2 விஷயமா இருக்கணும். ஒன்று ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் எதுக்கு வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே எவனுக்கு அடிபட்டு ஏதாவது பஞ்சாயத்து வரும். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வன்மத்தில் சுற்றுறானுங்க, ஒருத்தரும் வேணுமே அடிச்சுப்பானுங்க அப்படின்ற மாதிரி நினச்சாங்களா, இல்லை ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுக்காம இந்த மாதிரியே ஒரு கண்டென்ட் கொடுத்தா கொஞ்சம் பட்ஜெட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஏன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்றதுனால யோசிச்சாங்களே. ஏன்னா டான்ஸ் மாரத்தானுக்கு அவ்வளோ ப்ராப்ஸ் ரெடி பண்ணுறீங்களே, ஒருவேளை இதெல்லாம் ஏற்கனவே இருந்த பொருள் அப்படின்றதுனால இதே வச்சு மேட்ச் பண்ணுறீங்களா, எனக்கு ஒன்றும் புரியலைங்க. ஆனால் உண்மையிலே சொல்லவா, செங்கிலா டாஸ்க் நான் எதிர்பார்த்தேன் இந்த சீசனில். ஏன்னா இந்த சீசனில் இருக்க மாதிரி இவ்வளோ வன்மத்தில் இருக்கும்போது அந்த டாஸ்க்லாம் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், செங்கலை வச்சு கோட்டை கட்டுறது இல்லை, எடுத்து ஆப்போசிட் டீமில் இருக்கோம் மண்டையை உடச்சிடுவானுங்க. அந்த மாதிரி தான் இந்த சீசனில் செங்கலா போயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக இருந்திருக்கும். ஆனால் அதை கொடுக்கவே இல்லை, நம்மளை ஏமாத்திட்டானுங்க. சரி ஓகே, அதுதான் கொடுக்கல. இந்த ஏஞ்சல் வர்சஸ் டெவில் டாஸ்க் வந்து எல்லாருமே இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் அப்படின்ற மாதிரி கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் இந்த ஏஞ்சல் வர்சஸ் டெவில் டாஸ்க் வரவே இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க். ஏன்னா ஒரு டீம் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு டீம் வந்து பழி வாங்கணும், புரியுதுங்களா? அது எவ்வளோ வந்து பழி வாங்குறது மீன்ஸ் இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் ஏஞ்சல் வந்து தாங்கணும். ஸோ அந்த கொடுமை எல்லாத்தையும் தாங்கணும். அப்பேற்பட்ட ஒரு டாஸ்க்கை கடைசி வரைக்கும் கொடுக்காம இருந்தது. எனக்கு எந்த கான்செப்டில் இவங்க இதெல்லாம் மூவ் பண்ணி கொண்டு போகிறேன் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஃப்ளாப்பு அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். ஒரு 50வது நாள் தாண்டினதுக்கு அப்புறமே டிசைட் பண்ணிட்டாங்க இந்த சீசனை வந்து ஒப்பேற்ற முடியாது, சரி அப்படியே பார்த்தீங்கன்னா கொண்டு போய்டும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் அல்டிமேட் வருதுல்ல, ஸோ அந்த அல்டிமேட்டுக்காக இந்த டாஸ்க்லாம் ஒதுக்கி வச்சிட்டானுங்களா? ஏன்னா பிக் பாஸ் அல்டிமேட்டில் வந்து ஏஞ்சல் வர்சஸ் டெவில் கொடுக்க போகிறோம், செங்கலா கொடுக்க போகிறோம், அதனால் வந்து நம்ம அப்போ எல்லாத்தையும் கொடுத்துக்கலாம். இப்பயே கொடுத்துட்டுனா இன்னும் 2 மாதம் கழிச்சு திருப்பி ஆரம்பிக்கும் போது அப்போ பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்லணுங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போதைக்கு அந்த அப்டேட் வந்திருக்கு, அதாவது பிக் பாஸ் அல்டிமேட் ஆரம்பிக்க போகிறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட் படி பார்க்கும்போது இவனுங்க இந்த ஃபிசிக்கல் டாஸ்க்கே கொடுக்காம கொண்டு போகிறத பார்க்கும்போது இது வந்து ஃப்ளாப் ஆன சீசன். இந்த சீசனில் அதெல்லாம் கொடுத்தாலும் எதுவும் தேர போறதில்ல. அதனால அந்த கண்டென்ட் அப்படியே வச்சுட்டு அப்படியே தூக்கி பிக் பாஸ் அல்டிமேட்ல போட்டோம்னா அதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த ஒரு டிசிஷன் எடுத்துருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஸ்பெகுலேஷன்ஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. எனக்கும் கிட்டத்தட்ட அப்படிதான் தோணுது. அந்த அல்டிமேட்காக தான் இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் உதவாத டாஸ்க்லாம் இங்கே கொடுத்துட்டு மெயினான டாஸ்க்லாம் அங்கே வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓவராலாக இந்த டான்ஸ் மாரத்தான் டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ட்விஸ்ட் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்களே. ஸோ இதெல்லாம் பயங்கர எக்ஸ்பெக்ட். ஓகே ப்ரோ, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அடுத்தடுத்த டாஸ்க் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நல்லா இருக்கும், இந்த வாரம் சூப்பராக போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏதோ இந்த வாரம் இந்த டான்ஸ் ஆடி தொலைவானுங்க, அதை பார்த்து ஏதோ போனா போகுது அப்படின்ற மாதிரி தோணுதா? உங்களோட கருத்து ஏதோ மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். ஆனால் உண்மையிலே சொல்லவா, இந்த சீசன் வந்து அட்ட ஃபிளாப் அப்படின்றது இவனுக்கு கொடுத்த டாஸ்க் வச்சே கிளியராக புரிஞ்சுக்கலாம். பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.